ஹாய் ஹலோ எல்லாருக்கும் காலை வணக்கம். பாருங்களேன், இது இந்த பார்படாஸ் செர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். நல்லா செர்ரி பழம் மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பார்படாஸ் செர்ரி புளிப்பாக இருக்கும், ஆனால் லைட்டாக தான் இனிப்பாக இருக்கும். இது சுத்தமாக இந்த செடியே போயிடுச்சு. அந்த அடி தண்டு மட்டும்தான், இது மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சுத்தமாக உடஞ்சி போச்சு. இதுக்கு இனிமேல் ரீபார்ட் பண்ணணும். மாடியிலேருந்து கீழே விழுந்து இந்த அளவுக்கு செதறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா காஞ்சும் போயிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டுனா அப்படியே தரையிலே இருந்துச்சா, மாடியிலேருந்து அப்புறம் தரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து மாடியில் வச்சுட்டு அந்த காஞ்சி போன இலைகளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன் பாருங்களேன். வச்சுட்டு கொஞ்சம் உரம் போட்டது தான். மறுபடி நல்லா துளிர்க்க ஆரம்பித்து இப்போது எவ்வளோ பழம் பழுக்குது பாருங்கள். நிறைய பழம் பழுக்குது. இதில் இப்போ பறித்தா ஒரு 1/4 கிலோ பழம் வரும். நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் என்ன கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. சரி, ஓகே, பாய். நீங்களும் மாடித்தோட்டம் வைங்க. ரொம்ப ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஓகே, பாய்.